ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குவயர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் இந்த ப்ராப்ளமில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ போன ப்ராப்ளமை விட கொஞ்சம் இதில் வந்துட்டு அட்வான்ஸ்டாக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா போன கொஸ்டினில் வந்துட்டு பெர் யூனிட் காஸ்ட்டை வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ரா மெட்டீரியலுக்கு பெர் யூனிட் இவ்வளோ, டைரக்ட் வேஜஸ் லேபருக்கு இவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்டாங்க. பட் இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு செல்லிங் ப்ரைஸ்ல இவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத தான் இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்ல டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ப்ரிப்பேர் எ ஒர்க்கிங் கேபிட்டல் ஃபோர்காஸ்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ப்ரொடக்ஷன் டியூரிங் தி இயர் ப்ரீவியஸ் இயர் வாஸ் 10 lakh யூனிட்ஸா. ஸோ 10 lakh யூனிட்ஸ் வந்து அவங்களோட நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட். ஸோ இதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இங்கே கால்குலேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் of output பார்த்தீங்கன்னா 10 lakh units. The same level of activity is intended to be maintained during the current year. So பார்த்தீங்கன்னா expected ratios of cost to selling price are 40%, direct wages 20%, overheads 20%. இந்த மாதிரி percentage கொஸ்டின்ல 40% of selling price, 20% of selling price, 20% of selling price இந்த மாதிரி கொடுப்பாங்க. இந்த பர்சன்டேஜ்லாம் எதுல கொண்டு போய் போடுறது அப்படின்னா செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. 8 rupees பெர் யூனிட் செல்லிங் பிரைஸ்னு. அந்த 8 rupees பெர் யூனிட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 8 rupees இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சர்டைன் அமௌண்ட் 10 rupees பெர் யூனிட்னு. அந்த செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட்ல தான் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கால்குலேட் பண்றீங்க. ஓகேங்களா. ஸோ த ரா மெட்டீரியல்ஸ் ஆர்டினரிலி ரிமைன் இன் ஸ்டோர்ஸ் ஃபார் 3 months பிஃபோர் ப்ரொடக்ஷன். ஸோ ரா மெட்டீரியல் கரண்ட் அசட்ஸ்ல முதல் விஷயம் என்னது, ரா மெட்டீரியல். ஸோ அது வந்து 3 months கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மந்த்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, பெட்டர் டிவைடட் பை 12 பண்ணிடலாம் எல்லாத்தையுமே. 3 divided by 12, 2 divided by 12, 3 divided by 12, அந்த மாதிரி 4 divided by 12 யூஸ் பண்ணிப்போம். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா 3 divided by 12, 3 months கொடுத்திருக்காங்க. Every unit of production remains in process for 2 months. So remains in process, this is a very important thing. So remain in process na enadhu, work in progress nu artham, and is assumed to be consisting of 100% raw materials, wages and overheads. This is also a very important sentence. Work in progress na enna na kondu varuvom sonna nanu, raw material, direct wages, overheads மூணுமே கொண்டு வருவோம். ஓகேங்களா. ஸோ அப்படி எடுக்கும் போது ரா மெட்டீரியல் மட்டும் 100% எடுத்துட்டு வேஜஸும் ஓவர்ஹெட்ஸும் 50-50% யூனிஃபார்மா எடுத்துப்போம் ஆஃப் இயர்லி பேசிஸ்ல. பட் நம்ம ஆஃபா எடுத்துப்போம், ஆஃபா கன்சிடர் பண்ணுவோம். பட் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ல 100%ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இது ரெண்டுத்தையும் கூட 100% தான் எடுக்கணும். மோஸ்ட் ப்ராபப்ளி 50-50 எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ரா மெட்டீரியல் மட்டும் தான் இனிஷியல்லேருந்து இது பண்ணுறதுனால 100% எடுப்போம். பாக்கி ரெண்டும் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா 50-50 எடுப்போம். பட் இந்த கொஸ்டின்ல அவங்க மென்ஷன் பண்ணதுனால நம்ம 100-100ஆக கன்சிடர் பண்ணுவோம். எது கால்குலேட் பண்ணும்போது, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பண்ணும்போது. ஸோ அதை அப்போ பார்க்கலாம். Finished goods remain in warehouse for 3 months. ஸோ finished goods என்ன அமௌண்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். டோட்டல் அந்த ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம்ல அந்த காஸ்ட், அதுலேருந்து தான் finished goodsக்கான அமௌண்ட் எடுக்கணும். ஸோ 3/12ன்னு எடுக்கணும். அண்ட் கிரெடிட் அலோட் பை கிரெடிட்டாஸ் பார்த்தீங்கன்னா 4 months ஃப்ரம் தி டேட் ஆஃப் டெலிவரி ஆஃப் ரா மெட்டீரியல். ஸோ கிரெடிட்டாஸ் சப்ளையர்ஸ் ஸோ 4 months டைம் கொடுத்துருக்காங்க. 4 divided by 12ன்னு எடுப்போம். ஸோ எந்த அமௌண்ட்லேருந்து எடுப்போம்னா ரா மெட்டீரியலுக்கான அமௌண்ட்லேருந்து தான் கிரெடிட்டாஸ்க்கான அமௌண்ட்டை எடுப்போம். ஓகேங்களா. ஸோ வந்து நெக்ஸ்ட் கிரெடிட் கிவன் டு டேட்டாஸ் இல்லை கஸ்டமர்ஸ் 3 months ஓகே ஃப்ரம் தி டேட் ஆஃப் டிஸ்பேச். ஸோ இதுவும் அகெயின் வந்து ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு என்ன அமௌண்ட் எடுக்கிறோம் அந்த ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து எடுப்போம்ல கால்குலேட் பண்ணது, அந்த அமௌண்ட்லேருந்து தான் இதுக்கும் கால்குலேட் பண்ணுவோம். 3 months ஃப்ரம் தி டேட் ஆஃப், ஸோ 3/12ன்னு எடுப்போம். The estimated balance of cash to be held வந்து 2 lakhs. இது அப்படியே கரண்ட் அசட்ல எடுத்துப்போம். ஸோ இதுவும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதெல்லாம் கரண்ட் அசட்ஸ் கீழே வரும், எதெல்லாம் கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே வரும். இதுல கிரெடிட்டார் மட்டும் தான் கரண்ட் லைபிலிட்டி கீழே வரும். பாக்கி ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு குட்ஸ், டெட்டாஸ் எல்லாம் கரண்ட் அசட் கீழே தான் வரும். கேஷும் கரண்ட் அசட்ஸ் கீழே தான் வரும். கிரெடிட்டார் வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் கீழே வரும். அண்ட் தென் லேக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆஃப் எ மந்த். ஆஃப் எ மந்த்னா 0.5. ஓகேங்களா. ஸோ 0.5 divided by 12ன்னு போட்டுக்கலாம் நம்ம. லேக் இன் பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸும் ஆஃப் ஏ மந்த் 0.5 divided by 12ன்னு போட்டுப்போம். லேக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ்க்கு என்ன அமௌண்ட் எடுப்போம்னா வேஜஸ்க்குரிய அமௌண்ட் என்ன நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோமோ அதான் லேக் இன் பேமெண்ட் ஆஃப் வேஜஸ். இல்லை சம் கொஸ்டின்ல டைரக்ட் லேபரும் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அதிலேருந்து தான் நம்ம வேஜஸ் கால்குலேட் பண்ணுவோம்.
lag in payment of expensesனா எதுல இருந்து அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னு அர்த்தம். எதுல இருந்து எடுப்போம்னா ஓவர் ஹெட்ஸ்ல இருந்தா எக்ஸ்பென்சஸ் எடுப்போம். both are meaning same. so half a monthனா 0.5 divided by 12. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு செல்லிங் பிரைஸ் rupees 8 per unit இத கொடுத்துட்டாங்க. இதுல இருக்கக்கூடிய இந்த அமௌண்ட் rupees 8 தான் 40% போட்டிங்கன்னா ரா மெட்டீரியலுக்கு பெர் யூனிட் கிடைக்கும். 20% போட்டிங்கன்னா 8 into 20 by 100 போட்டிங்கன்னா டைரக்ட் வேஜஸ் பெர் யூனிட் கிடைக்கும். ஓவர் ஹெட்ஸ் அகைன் 8 rupeesல 8 into 20 by 100 போட்டிங்கன்னா ஓவர் ஹெட்ஸ் பெர் யூனிட் தெரிஞ்சிடும். ஸோ பெர் யூனிட் எல்லாம் இப்படி தான் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ எப்படி போடலான்றதை டிஸ்கஸ் பண்ணலாம் நம்ம. Both the productions and sales are in a regular cycle. You are required to make a provision of 10% for contingencies. So 10% contingencies provide பண்ண போறோம். பட் இதுலயும் ஒரு ட்விஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. என்ன வச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது எக்ஸப்ட் கேஷ். இப்ப வந்துட்டு இந்த வார்த்தையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே என்ன பண்ணுவோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிடுவோம். கால்குலேட் பண்ண அந்த ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட்ல இருந்து அப்படியே 10% கண்டிஜென்சிஸே எடுத்துப்போம். பட் இந்த கொஸ்டின்ல எக்ஸப்ட் கேஷ்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், கேஷை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒர்க்கிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா கேஷை வந்துட்டு எடுத்துக்கலாம் 2 lakhs. பட் கண்டிஜென்சிஸ் நம்ம கால்குலேட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் வந்துட்டு என்ன பண்ணோம்னா வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் நம்ம எடுக்கணும். அதாவது கேஷை வந்துட்டு 2 lakh எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு தான் வந்துட்டு அந்த அமௌண்ட்ல இருந்து தான் எடுக்கணும். ஜென்ரலி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த அமௌண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் வருதா, இதுல வந்து அப்படியே 10% கண்டுபிடிங்க. ஸோ 40 lakh டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டூ 10 by 100 போட்டிங்கன்னா 4 லட்சம் வந்ததுன்னா அந்த 4 லட்சத்தை இங்க காட்டுவோம். பட் அது வந்து ஜென்ரல். பட் வந்து இந்த கொஸ்டின்ல வந்துட்டு எக்ஸப்ட் கேஷ்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இந்த அமௌண்ட்டை எடுக்க முடியாது. 2 லட்சத்தை நம்ம கழிச்சிட்டு தான் எடுக்கணும். 2 லட்சம் எடுக்க கூடாது இதுக்குள்ள. அப்ப 38 lakhs தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். டேக் ஃபார் எக்ஸாம்பிள் அப்ராக்சிமேட்லி. ஸோ அதுல இருந்து தான் 10% நம்ம காட்டணும். ஓகேங்களா, ஸோ அந்த விஷயமும் நம்ம கால்குலேஷன் பண்ணும்போது பார்த்துக்கலாம் எப்படி பண்றதுன்றத. ஸோ ஜஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் மட்டும் இப்ப பண்றேன் நான். நெக்ஸ்ட் ரிலவெண்ட் அசம்ஷன்ஸ் தட்ஸ் ஆல். வேற எதுவுமே வந்துட்டு எவ்ரிதிங் வந்து அக்ரூ ஈவன்லி அப்படின்னு தான் நம்மளுக்கு டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற எதுவும் வந்து இதுல பெருசா இன்ஃபர்மேஷன் கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷன் தான். கொஸ்டின் வில் பி குவைட் லென்த்தி. பட் வந்து இஃப் யூ ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈச் அண்ட் எவ்ரி சென்டென்ஸ், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து ஈஸியா உங்களுக்கு புரியும் ப்ராப்ளம்ஸ். பட் என்ன பண்ணணும்னா எவ்ரிதிங் யூ ஹேவ் டு ஸ்பிளிட் ஆஸ். இதை கூட வந்துட்டு பாயிண்டா இப்படி கொடுக்க மாட்டாங்க. சென்டென்ஸா as a பேராகிராஃபா ஒரே பேராகிராஃபா கொடுப்பாங்க. ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும்னா ஸ்பிளிட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா ப்ராப்ளம் ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா ஃபர்ஸ்ட் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா பெர் யூனிட் காஸ்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா 8 rupees பெர் யூனிட்ல 40%, 20%, 20% போட்டு முதல்ல பெர் யூனிட் இதுக்கான பெர் யூனிட்டை கண்டுபிடிப்போம். ஸோ ரா மெட்டீரியல் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ரா மெட்டீரியல் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு 40% இருக்கு. ஓகேங்களா, ஸோ 20 actually 20 it will come here. ஓகே, ஸோ ரா மெட்டீரியல் பெர் யூனிட் எப்படி கால்குலேட் பண்றோம்னா 40%ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுல 40%னா 8 rupeesல 40%. செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் 8 rupees கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களே. ஸோ அதுல 8 rupees. ஸோ 40 divided by 100 into 8 இல்ல 8 into 40 by 100 whatever might be. ஸோ rupees 3.2ன்றது பெர் யூனிட் காஸ்ட், ரா மெட்டீரியலோட பெர் யூனிட். இதை வச்சு நம்ம போட முடியாது. இன்னும் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்டோட மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம ஃபைனல் அமௌண்ட்டை தெரிஞ்சுக்க முடியும் ரா மெட்டீரியலுக்கு. ஓகேங்களா, போன கொஸ்டின்ல இதை டைரக்டா அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால இதை வச்சு என்ன பண்ணோம், ஒன்னொன்றையும் நம்பர் ஆஃப் யூனிட்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணி கண்டுபிடிச்சணும் அமௌண்ட்டை. பட் இந்த சம்ல இந்த அமௌண்ட்டே நம்ம தான் கால்குலேட் பண்றோம். எப்படின்னா அவங்க செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட்டை கொடுத்துட்டாங்க,
நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், அவங்க 40% 20% கொடுக்கும்போது நம்ம அதோட போட்டுக்கிறோம். ஸோ இங்க கூட அதே மாதிரி டைரக்ட் வேஜஸ் பெர் யூனிட் அகைன் வந்து 20/100 into 8ன்னு வரும். ஸோ 1.6ன்னு நம்மளுக்கு வேல்யூ வருது. ஓவர் ஹெட்ஸும் அதே மாதிரி பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும்னா எங்க இருந்து எடுக்கணும், ஓவர் ஹெட்ஸ் 20%, இதுவும் 20 தான், இதுவும் 20% தான். ஸோ அதனால இது 8 rupees தான். ஓகேங்களா, செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட். அதனால இங்கேயும் 8 rupees தான் வருது. ஓகேங்களா, ஸோ 20/100 into 8 1.6. ஓகேங்களா, ஸோ இப்போ இது எல்லாம் பெர் யூனிட் எல்லாம் கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போ எனக்கு டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3.2 plus 1.6 plus 1.6 இதெல்லாம் ஆட் பண்ணனா எனக்கு டோட்டல் காஸ்ட் 6.4ன்னு வருது. ஓகேங்களா, ஸோ 6.4 என்னோட டோட்டல் காஸ்ட். நான் பெர் யூனிட் காஸ்ட்டை பற்றி நான் சொல்கிறேன் இந்த இடத்துல. ஸோ பெர் யூனிட் காஸ்ட் வந்து எனக்கு 6.4ன்னு வருது. இதே தான் போன ப்ராப்ளம்ல அவங்க கொடுத்தாங்க, இந்த ப்ராப்ளம்ல நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ 6.4ன்னு கால்குலேட் பண்ணியாச்சு, அதான் டோட்டல் காஸ்ட். செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட் 8 rupeesன்னு தெரிஞ்சிடுச்சு நம்மளுக்கு. ஓகேங்களா, ஸோ அது கொஸ்டின்லயே இருக்கு நம்ம கிட்ட. ஸோ அப்போ ப்ராஃபிட் எவ்வளோனா 1.6. இது வந்துட்டு நம்மளுக்கு எதுவும் எந்த இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ண போறதில்ல, இருந்தாலும் நம்ம வந்து போட்டு இங்க வச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது எங்கேயுமே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த 6.4ஆவது நம்மளுக்கு தேவைப்படும், இந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ பெர் யூனிட்டை கண்டுபிடிச்சிட்டோம், ஒன்றுத்துக்கும் பெர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்றீங்கன்னா போன ப்ராப்ளம் மாதிரியே அப்படியே என்ன பண்றீங்க, ஒன்றுத்துக்கும் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட் இல்லை அந்த ப்ரொடக்ஷன் அந்த நம்பர் ஆஃப் இது இருக்குல்ல அதோட மல்டிப்ளை பண்றீங்க ஒன்றுத்தையும். அப்பதான் நம்மளுக்கு ரா மெட்டீரியல் அமௌண்ட், டைரக்ட் வேஜஸ், ஓவர் ஹெட்ஸ் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த இது. ஓகேங்களா, ஸோ ரா மெட்டீரியல்ஸ் எல்லாத்துக்குமே எவ்வளோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் ஆஃப் அவுட்புட்னா இனிஷியலாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா 10 lakh யூனிட்ஸ்னு. இந்த 10 lakh யூனிட்ஸ் வந்து இட் இஸ் காமன் ஃபார் ஆல். ஸோ 10 lakh 10 lakh 10 lakh அதை வந்து போட்டுக்கிறீங்க. அடுத்தது ரா மெட்டீரியல் பெர் யூனிட் எவ்வளோ 3.2, அதை கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ சில சம்ல அவங்க கொடுப்பாங்க, அவங்க கொடுக்காத இடத்துல பர்சன்டேஜ் கொடுத்தா எப்படி கால்குலேட் பண்ணணும் சொல்லிட்டேன் நான். ஸோ 3.2 1.6 1.6. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ ஒன்றும் சொல்லணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ 10 lakh into 3.2 பண்ணிங்கன்னா 32 lakh வருது. 10 lakh into 1.6 பண்ணிங்கன்னா 16 lakh. 10 lakh into 1.6 பண்ணிங்கன்னா 16 lakh வருது. ஓகேங்களா, ஸோ இது எல்லாத்தையும் இப்போ டோட்டல் பண்ணுங்க, அதுதான் நம்மளோட ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை டோட்டல் காஸ்ட்னு வரும். ஸோ தட் இஸ் 64 lakhன்னு நம்மளுக்கு வருது. ஸோ இங்கே வந்து பெர் யூனிட் வந்து 6.4 பெர் யூனிட் ஆகுதுன்னா டோட்டல் காஸ்ட் 10 lakhனா என்னது, இதே 64 lakh தான் நம்மளுக்கு வருது. ஓகேங்களா, ஸோ இந்த 64 lakh எதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும்னா ஃபினிஷ்டு குட்ஸ் எடுக்கும்போது, டெட்டாஸ் எடுக்கும்போது இந்த 64 lakh தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா, அதுக்கு நம்மளுக்கு தேவை. இப்போ என்னென்ன விஷயங்களுக்கு இது தேவைன்னு பார்க்கும்போது ரா மெட்டீரியல் எடுக்கும்போது ஜஸ்ட் வந்து நான் சொல்லிடுறேன், சம்குள்ள டீப்பா என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி. ரா மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் கரண்ட் அசட்ஸ்க்கு ரா மெட்டீரியலுக்கு இந்த அமௌண்ட் எடுப்போம். நெக்ஸ்ட் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எடுக்கும் போது நம்ம வந்து மூணுத்தையும் சேர்த்து எடுப்போம். ரா மெட்டீரியலும் எடுப்போம், டைரக்ட் வேஜஸும் எடுப்போம், ஓவர் ஹெட்ஸும் எடுப்போம். எடுக்கும்போது வந்துட்டு இந்த கொஸ்டின்ல எல்லாத்தையும் 100% கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதனால எல்லாமே 100% தான் எடுப்போம் ஒர்க் இன் ப்ராக்ரஸா பொறுத்த வரைக்கும். ஸோ அது போடும்போது பார்க்கலாம். ஓகே, ஃபினிஷ்டு குட்ஸ்க்கும் டெட்டாஸ்க்கும் இந்த அமௌண்ட்ல இருந்து தான் எடுப்போம். ஓகேங்களா, கிரெடிட்டாஸ் எடுக்கும்போது ரா மெட்டீரியலோட அமௌண்ட் தான் எடுப்போம். அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஏதாவது இருந்தால் டைரக்ட் லேபரோ டைரக்ட் வேஜஸ்ல இருந்தோ எடுப்போம். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்தால் ஓவர் ஹெட்ஸ் அமௌண்ட் எடுத்து தான் கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து லாஜிக் ஆன விஷயம், நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்தது இது வரைக்கும் எல்லாருக்கும் மோஸ்ட்லி வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பெர் யூனிட்டை கண்டுபிடிச்சோம், முதல்ல எப்படி கண்டுபிடிச்சோன்றத சொன்னேன். அண்ட் லேட்டர் ஆன் வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட் வந்து நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட பெர் யூனிட்டை மல்டிப்ளை பண்ணுறேன், பண்ணி அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். அண்ட் டோட்டல் எவ்வளோ ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர்ன்றதும் ஆனுவல் காஸ்ட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா இது வரைக்கும் நம்மளுக்கு தேவை, அதனால கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் ஃபார்மேட்குள்ளே போகிறோம். ஸோ அதனால ஸ்டேட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன கால்குலேஷன்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கணும் நம்மளோட சொல்யூஷனில். Now moving on to the simple format, particulars ஒரு column, amount ஒரு column.
So first component is current assets. Second component is current liabilities. So first moving on to the current assets. So current assets kida raw material first one. So raw material ka amount enga 32 lakh. So இந்த 32 lakh அப்படியே வந்துட்டு எடுத்துக்கிறீங்க. So 32 lakh எடுத்துக்கிறோம். So அடுத்தது வந்துட்டு 3 months ன்னு கொடுத்திருப்பாங்க. போய் கொஸ்டின்ல பாருங்க. எல்லாமே வீக்ல கொடுத்திருந்தா டிவைடட் பை 52ன்னு எடுத்துக்கோங்க. எல்லாமே மந்த்ல கொடுத்திருந்தா அந்த மந்த் எடுத்துக்கிட்டு 3 monthsனா 3 டிவைடட் பை 12 12ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. மந்த் வீக் கொடுத்திருந்தாங்கன்னா மிக்ஸ்டா எல்லாம் வீக்கா கன்வெர்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். So 3 months raw materials ordinarily remain in stores for 3 months production. So better take 3 divided by 12. So 32 lakh எங்க கிடைச்சது இங்க இருக்கு. Raw materials வந்து remain in stock வந்து remain in storage for 3 months. So 3 by 12 8 lakhs you will be getting amount. Final columnல நம்ம enter பண்ணிக்கணும். அடுத்தது moving on to the work in progress. Where you should take all the three things. Raw materials, direct wages, ஓவரேஜ் மூணுமே எடுத்துக்கணும். எடுக்கும்போது அந்தந்த உரிய அமௌண்ட்டை தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேங்களா? இதுல எதுவும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரா மெட்டீரியலுக்கு 32 லேக் எடுத்துப்போம், டைரக்ட் வேஜஸ்க்கு 16 லேக், ஓவரேஜ்க்கு 16 லேக். ஸோ அந்த உரிய அமௌண்ட்டை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் எல்லாமே 100% அவனே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஸோ சம் கொஸ்டின்ஸ்ல கொடுக்கலனா இதையும் 50% டிஃபால்ட்டா நம்ம எடுத்துப்போம். ஆனா இந்த கொஸ்டின்ல 100% அப்படின்றதுனால 100 எல்லாமே எடுத்துக்கிறோம். அண்ட் மந்த் எப்படி கால்குலேட் பண்றோம்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் போங்க. எவ்ரி யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரிமைன்ஸ் இன் தி ப்ராசஸ் ஃபார் 2 months. ஸோ 2 months வந்து ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்னு அர்த்தம். ஸோ 2 months அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வந்து 2 டிவைடட் பை 12ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ 2 டிவைடட் பை 12ன்னு போடுறோம். ஸோ அதை தான் வந்துட்டு எல்லா இடத்துலையுமே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ரா மெட்டீரியல் வந்துட்டு எனக்கு 32 லேக் வருது. ஸோ இன்டூ 2 by 12 இன்டூ 100%. இதில் மல்டிப்ளை பண்ணி எல்லாம் பண்ணோம்னா 5,33,333 வருது அப்ராக்சிமேட்லி. அண்ட் தென் டைரக்ட் வேஜஸ் பார்த்தீங்கன்னா 16 லேக். வேர் யூ கெட் திஸ் அமௌண்ட்? இட் இஸ் 16 லேக். ஸோ 16 லேக் போட்டுக்கிறோம் இன்டூ 2 by 12 இன்டூ 100%. ஸோ தட் இஸ் 2,66,667. அடுத்தது ஓவரேஜ். அகைன் வந்து யூ ஆர் டேக்கிங் 16 lakh rupees. So that 16 lakh you are taking here. So both they are same. Okay. So 2 by 12 100%. So திரும்பி அதே அமௌண்ட் தான் வரப்போகுது. ஓகேங்களா? 2,66,666 அந்த மாதிரி பாயிண்ட்ல வருது. ஸோ நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன் 667. ஓகேங்களா? ஸோ இது எப்பயுமே நான் சொன்ன மாதிரி இன்னர் காலம்ல காமிச்சுக்கோங்க. ஏன்னா ஒர்க் இன் ப்ரோக்ரஸ்ல மூணுத்தையும் டோட்டல் பண்ணதை அவுட்டர் காலம்ல நம்ம காட்டணும். ஸோ இது மூணுத்தையும் டோட்டல் பண்ணுங்க. 5,33,333 plus 2,66,667 plus 2,66,667. ஸோ டோட்டலி யூ வில் பி கெட்டிங் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அமௌண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படின்னா தனியா கேட்கும் போது ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் அமௌண்ட் வந்து 10,66,667 நம்மளுக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி தேர்ட் காம்பனன்ட். இது எல்லாமே ஸ்டாக்கு கீழே வரக்கூடியதான். ஃபினிஷ்டு குட்ஸ், டெட்டாஸ். ஃபினிஷ்டு குட்ஸ் பார்க்கும்போது டெட்டாஸ் பார்க்கும்போதோ ஒரே அமௌண்ட்டை தான் நான் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட் பண்ணோம்ல, ஆனுவல் காஸ்ட் அந்த 64 லேக்கை தான் நம்ம எடுத்துக்கணும். which is included all the three things but you are adding up together here. ஓகேங்களா? ஸோ தனித்தனியாக எடுக்கல, மொத்தமாக சேர்க்கிறோம். ஸோ 64 லேக்கை தான் ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு நம்ம எடுக்கிறோம். அதே தான் டெட்டாஸ்க்கும் எடுக்கணும். ஓகேங்களா? முதல்ல ஃபினிஷ்ட் குட்ஸ் மட்டும் பார்க்கலாம். 64 லேக் எடுத்துக்கிட்டேன். அகெயின் மூவிங் டு தி கொஸ்டின். ஃபினிஷ்டு குட்ஸ் ரிமைன் இன் வேர்ஹவுஸ் ஃபார் 3 months. ஸோ 3 monthsனா என்ன அர்த்தம்? 3 டிவைடட் பை 12. ஸோ 3 monthsக்கு இருக்கு ஃபினிஷ்டு குட்ஸ் வேர்ஹவுஸ்ல. ஸோ 3 by 12 இங்கே போடுறேன் நான். ஸோ 64 லேக் இன்ட்டு 3 by 12 எனக்கு 16 லேக் வருது. அடுத்தது மூவிங் ஆன் டு டெட்டாஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் ஸ்டாக் இன்வென்ட்ரி ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து டெட்டாஸ்க்கு வரும். ஸோ டெட்டாஸ் அகெயின் ஐ சே ஃபினிஷ் குட்ஸ்க்கு என்ன அமௌண்ட் எடுக்கிறீங்களோ அதான் டெட்டாஸ். ஃபினிஷ் குட்ஸ்க்கு என்ன எடுக்கிறோம்னா இதுதான் எடுக்கிறோம். அதே தான் டெட்டாஸ்க்கும் 64 லேக்கே எடுக்கணும். ஸோ தட் 64 லேக் வில் கம் ஓவர் இயர். அகெயின் மூவிங் டு தி கொஸ்டின். கிரெடிட் சாங்ஷன் இல்லை கிரெடிட் கிவன் டு டெட்டாஸ் கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா this is 3 months from the date of dispatch. So 3 monthsனா என்ன அர்த்தம்? 3 by 12ன்னு அர்த்தம்.
ஓகேங்களா. ஸோ 3 டிவைடட் பை 12 போடுறோம். ஸோ இதுவும் அதுவும் ஒரே இதுதான். ஓகேங்களா. ஸோ அப்போ வேல்யூ வந்து இட் ரிமைன்ஸ் தி சேம். 16 லேக் 16 லேக் ஃபினிஷ்ட் குட்ஸும் 16 லேக் தான், டேட்டாஸும் 16 லேக் தான். அடுத்தது கேஷுக்கு எப்பயுமே கால்குலேஷன் கிடையாது. ஸோ அதனால அந்த கேஷ் எவ்வளோ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான் நம்ம. ஸோ கேஷோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 லேக் இருக்கு. எஸ்டிமேட்டட் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் டு பி ஹெல்டு. ஸோ 2 லேக் ருபீஸ். ஸோ அந்த 2 லேக்கை அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ கரண்ட் அசட்ஸ் ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ எதெல்லாம் ஆட் பண்ணுவோம்னா முதல்ல ரா மெட்டீரியல் ஆரம்பிக்குது அவுட்டர் காலமில் காமிங்க அதை. ஓகேங்களா. இன்னர் காலமில் காமிச்சு ஆட் பண்ணாமல் விட்டுற போகிறீங்க. ஸோ அதனால அவுட்டர் காலமில் பெட்டர் அதை ஃபஸ்ட்டே காமிச்சிருங்க. மற்றது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இப்போ 8 லேக் ப்ளஸ் 10 லேக் 66,667 ப்ளஸ் 16 லேக் ப்ளஸ் 16 லேக் ப்ளஸ் 2 லேக் எல்லாம் ஆட் பண்ணால் எனக்கு வந்துட்டு 52,66,667 வருது. இதுதான் என்னோட கரண்ட் அசட்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது கரண்ட் லைபிலிட்டிஸ்குள்ளே போகிறோம். ஸோ கரண்ட் லைபிலிட்டிஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை மட்டும் தான் எடுப்போம். ஸோ கொஸ்டின்குள்ளே போனீங்கன்னா கிரெடிட்டாஸ் எடுப்போம் 4 monthsன்னு. எதில்? ஃப்ரம் தி டேட் ஆஃப் டெலிவரி ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். இது கொடுக்கலனாலும் ரா மெட்டீரியல்லேருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ரா மெட்டீரியல்லேருந்து தான் 4 month. ரா மெட்டீரியலோட அமௌண்ட் முதல்ல என்ன? 32 lakhs தான் ரா மெட்டீரியல் அமௌண்ட். ஸோ 32 lakhs இன்டூ 4/12 4 monthsல. ஸோ அதனால 4/12. ஸோ கிரெடிட்டாஸ் வந்து 32 lakh இன்டூ 4/12, அதாவது 10,66,667. நெக்ஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். So moving on to the question back. So outstanding lag in payment of wages is referred to as outstanding wages. Half a month na 0.5 divided by 12 ன்னு சொன்னேன். ஓகேங்களா. ஸோ அப்போ எதுலேருந்து கால்குலேட் பண்ணோம்னா வேஜஸ்லேருந்து தான் கால்குலேட் பண்ணுவோம். டைரக்ட் வேஜஸ் அமௌண்ட் எவ்வளோ? 16 lakh அமௌண்ட்டு. ஸோ அதனால அந்த 16 lakhல தான் நம்ம வந்துட்டு இந்த 16 lakh இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த 16 lakhலேருந்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ? 16 lakh. ஸோ 16 lakhல தான் கால்குலேட் பண்ணோம். இன்டூ half a monthன்றதுனால 0.5 டிவைடட் பை 12. ஸோ 16 lakh இன்டூ 0.5/12 பண்ணால் எனக்கு 66,667 வருது. ஓகேங்களா. பாயிண்ட்ல வருது, நான் ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன். அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. கொஸ்டின்ல ஒரு சென்டென்ஸும் எதுவுமே மிஸ் ஆகாம எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோமான்னு நம்ம பார்க்கணும். ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணும். lag in payment of expenses, that is outstanding expenses. So outstanding expenses பார்த்தீங்கன்னா half a month, again 0.5 divided by 12. எதுலேருந்து எடுக்கணும்னா ஓவர்ஹெட்ஸ்லேருந்து தான் எடுக்கணும். ஓவர்ஹெட்ஸ்க்கு உரிய அமௌண்ட் என்ன? 16 lakh. ஓகேங்களா. ஸோ இந்த அமௌண்ட் தான் 16 lakh எடுக்கணும். ஸோ அதனால பிஃபோர் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டை ஃபார்மேட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கால்குலேஷனும் தேவையோ அத்தனை கால்குலேஷனும் நம்ம போட்டு வச்சுக்கணும். பெர் யூனிட் காஸ்ட் தேவையா இல்லை வந்துட்டு அமௌண்ட் தேவையா எல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 16 lakh, 0.5 half a month, 0.5/12, 16 lakh into 0.5/12, again 66,667. ஸோ இப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் மொத்தமாக முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ணுறோம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 10,66,667 plus 66,667 plus 66,667. ஸோ அரௌண்ட் 12 lakh சம்திங் நம்மளுக்கு வருது ஆன்சர். ஸோ இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறோன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். அதாவது கரண்ட் அசட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ் A minus B. 52,66,667 minus 12 lakh பண்ணா எனக்கு வந்து A minus B பண்ணா எனக்கு எவ்வளோ வருதுன்னா 40,66,667 வருது. இது வந்து ஃபைனல் கிடையாது, ஏன்னா ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிஜென்சிஸ் கொடுக்கல அப்படின்னா இதுதான் என்னோட நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்ட்கான அமௌண்ட். கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபர்தராக பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ண பிறகு தான் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்ட் கிடைக்கும். ஸோ ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து A minus B வந்து 40,66,667. Provisions for contingencies. Question குள்ள போறோம். So you are required to make a provision of 10% for contingencies except cash. இப்ப கேஷும் கொடுக்கல அப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே இந்த 40,66,667 இருக்கு பாத்தீங்களா, இதுல அப்படியே வந்துட்டு into 10/100 பண்ணிடுவோம். பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருதோ அந்த ஆன்சரை இங்க எழுதிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்க எழுதிடுவோம். பட் இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா எக்ஸப்ட் கேஷ்னு கொடுத்துருக்காங்க.
10% ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிஸ் ஆட் தான் நம்ம பண்ண போறோம், பட் எக்ஸப்ட் கேஷ். ஸோ அதனால இந்த அமௌண்ட்டை நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா இங்க 2 lakh இன்க்ளூசிவ் ஆயிருக்குல்ல. ஸோ அதனால நம்ம 2 lakh எப்படி நம்ம வந்துட்டு எடுக்க முடியும்? ஓகேங்களா? ஸோ எடுத்தா வந்துட்டு தப்பாயிடும். ஸோ அதனால தான் சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் நல்லா கீனா வாட்ச் பண்ணோன்றது அர்த்தம். ஸோ அதனால வந்து 2 lakhs நம்ம வந்துட்டு இந்த இடத்துல எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 38 lakh சம்திங் தான் வரும். 2 lakh மைனஸ் பண்ணா 38,66,667 தான் வரும். ஓகே, ஸோ பிகாஸ் எக்ஸப்ட் கேஷ்னு கொடுத்துருக்கறதுனால, கேஷ் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸப்ட் கேஷ்னு இந்த அமௌண்ட்டே எடுத்துக்கோங்க பெட்டர். மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் கொடுத்தாங்கன்னா எக்ஸப்ட் கேஷ்னு கேஷை டிடெக்ட் பண்ணிட்டு வரக்கூடிய அமௌண்ட்ல இருந்து தான், ஒர்க்கிங் கேபிட்டல் அமௌண்ட்ல இருந்து தான் 10% கண்டிஜென்சிஸ் ப்ரொவைட் பண்ணும். ஓகேங்களா? பட் இங்க வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும், ஏன்னா இனிஷியலா இங்க மைனஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இங்கே காமிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தப்பாயிடும். பட் என்ன ஆக்சுவலா அதை காமிச்சிடுங்க. பட் இங்க கால்குலேஷன் பண்ணும்போது மட்டும் இந்த அமௌண்ட்டை எடுத்து கால்குலேட் பண்ணாதீங்க. பிகாஸ் எக்ஸப்ட் கேஷ்னு கொடுத்துருக்கிறதுனால 2 lakhs இதுல சப்ராக்ட் பண்ணிட்டு 38 lakhs வந்து 66,667ல 10% போடுங்க, இன்டூ 10/100. அப்ப 3,86,667 எனக்கு ப்ரொவிஷன் ஃபார் கண்டிஜென்சிஸ் வருது. அதை நான் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 40,66,667 பிளஸ் 3,86,667 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு 44,53,334 வருது. இதுதான் என்னோட நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்ட்கான அமௌண்ட். சப்போஸ் இது கண்டிஜென்சிஸ் இல்லைன்னா இதுதான் என்னோட நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டுக்கான அமௌண்ட்டா இருக்கும். அதனால கொஸ்டின்ல ஜஸ்ட் கேர்ஃபுல்லா கொஞ்சம் பார்த்துக்கோங்க கண்டிஜென்சிஸ் இருக்கான்னு. ஸோ தேர்ஃபோர் நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்டு எவ்வளோ? 44,53,334. அதுதான் இங்க காமிச்சிருக்கேன் நான். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட். பிஃபோர் கோயிங் ஆன் டு தி ஸ்டேட்மெண்ட், ஃபர்ஸ்ட் யூ நீட் டு கால்குலேட் ஆல் தீஸ் திங்ஸ். பெர் யூனிட் கொடுக்கலன்னா நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களே கொடுத்தாங்கன்னா லீவ் இட், இல்லைன்னா நீங்க கால்குலேட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் கால்குலேட் பண்ணுவோம், காஸ்ட். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸோட பெர் யூனிட்டா மல்டிப்ளை பண்ணி இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். அண்ட் ஒன்று எதுலேருந்து இன்ஃபர்மேஷன் எடுக்கணுன்றதும் நான் சொல்லிட்டேன். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னா எந்த 3 காம்போனன்ட்ஸும் உள்ள வரும்ன்றதையும் சொல்லிட்டேன். அண்ட் எவ்வளோ பெர்சன்டேஜ் எடுக்கணுன்றதையும் நான் சொன்னேன். மந்த்து வீக்ஸ் அந்த மாதிரி வந்து மாற்றி கொடுக்கும்போதே எப்படி எடுக்கணும்னு சொன்னேன். மந்த்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது மட்டும்னா டிவைடட் பை 12, வீக்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா டிவைடட் பை 52. மந்த் வீக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா எல்லாத்தையும் வீக்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து அட் த மோஸ்ட் என்னென்ன டீட்டெயிலுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் எடுக்கணும், எதுலேருந்து எடுக்கணும், என்னென்ன ஃபினிஷ்டு குட்ஸ்க்கு டேட்டாஸ்க்கு ஒரே இதுலேருந்து அமௌண்ட் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் ஓவர் ஹெட்ஸ்க்கு எப்படி எடுக்கணும், அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ்க்கு எப்படி எடுக்கணும், எல்லாமே வந்துட்டு இந்த ப்ராப்ளமில் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட நெட் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்வயர்ட்கான அமௌண்ட்டு. ஓகேங்களா? இந்த ப்ராப்ளம் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.